ஆனந்தி, புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் அதிகாலை 4:30 மணி அளவில் திடீரென்று ஒரு அறையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தகவல் துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து தற்போது தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். அதாவது தாய்வாடு என்று சொல்லக்கூடிய அந்த தாய்வாடு, அதாவது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் தாய்வாடு அருகே உள்ள சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவு 20 படுக்கைகளுடன் கொண்ட ஒரு அறை இயங்கி வருது. கடந்த சில நாட்களாக அந்த அறையில் நோயாளிகள் எதுவும் இல்லை என தெரிய வருகிறது. இந்த வெண்டிலேட்டர் அந்த மிஷின்ல இருந்து திடீரென்று புகை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தீ விபத்து ஏற்பட்டு அந்த வார்டில் இருந்த ஒரு 20 படுக்கைகள் எரிந்து நாசமாக இருக்கிறது. மேலும் அந்த மருத்துவ பொருட்களையும் எரிந்துள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்துள்ளது. அதாவது வெண்டிலேட்டர் வந்துதான் அந்த தீ விபத்து ஏற்பட்டு மின்கசிவு மூலமாக அந்த வெண்டிலேட்டர் மூலமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இந்த அறையில் ஏற்கனவே நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்த பின்பு அந்த அறையில் உள்ள மிஷின்களை ஆஃப் செய்யாமல் போனதான் இது ஒரு தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த தீ விபத்து ஏற்படும் போது அருகில் இருந்த வார்டில் இருந்த எல்லா புகை மூட்டம் அதிகமாக போனால் அங்கிருந்து சிகிச்சை பெற்றவர்கள் நோயாளிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே வரக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு துறையினர் வந்து நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு அங்க இருக்கிற அந்த புகையெல்லாம் வெளியேற்றி பிரச்சனையை சரி செய்த பிறகுதான் நோயாளிகள் மீண்டும் அந்த வார்டுகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து மருத்துவத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனந்தி.